நான் தான் அவங்க ஈமான் அண்ணாச்சி. ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெய்வங்களை பற்றி, தெய்வ அம்சங்களை பற்றி, அவங்கள பற்றின முழு விவரங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ தெய்வங்களை பற்றி குழந்தைகள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதை சோதனை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையாக கேட்குறார். உதாரணத்துக்குமா நான் 1-2 தெய்வங்களை சொல்லுவேன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்னன்னு நீங்கள் சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு கிருஷ்ணர், பிள்ளையார், ஜீசஸ், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன, யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு பாப்பா வேகமாக இருந்துச்சு. சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னோடனே, ஆகா அப்போ தெய்வங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை அழகாக சொல்லும் போல் இருக்கு, எங்கம்மா எந்திரிச்சு சொல்லு அப்படின்னோடனே, இவங்க 3 பேரும் பிறந்த நாள் அன்னைக்கு லீவு விடுவாங்க சார் அப்படின்னா அன்னையோட ஒரு வேலையை விட்டு கிளம்பிட்டாரு. அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு 4 குட்டீஸ் வந்திருக்காங்க. வழக்கம் போல் அவங்க குட்டீஸ்க்கு வேலை தான் வெயிட்டிங் நினைக்கிறேன். இருங்க நாம கூட்டு வந்துட்டுமா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். ஒரே ஒரு நிமிஷம். ஆமாம், என்ன ஒவ்வொரு எபிசோடுக்கும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களே, அங்கே நாங்கள் தேடி நடக்கோம்ல, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தானே. ஆமா, என்ன நீ கையில் வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க? என்ன பாலா? இது என்ன தெரியுமா? உலகம். இதுதான் உலகம். ஏய் நீங்க 3 பேர் இவங்களை கைத்தட்டுங்க. ப்ளூவா இருக்கு பாத்தியா? இது எல்லாம் கடல், அதான் தண்ணி, எல்லாமே தண்ணி தான். இந்த ப்ளூ கலர் போட்டிருக்காங்க. கடல் தண்ணி நீங்க யாராவது குளிச்சு பார்த்திருக்கீங்களா? நானும் குளிச்சிருக்கேன். குளிச்சிருக்கியா? நான் குளிக்கல, பார்க்க மாட்டேன். நான் அவுட் ஸ்பாட் பண்ணல, அப்ப மீன் பிடிச்சா. எங்க இருக்குது அந்த போட்டு? அந்த போட்டு கேரளால இருக்குது. கேரளால கைத்தட்டுங்க அவனுக்கு. பாத்துருக்கீங்க. அங்க எதுக்கு போனீங்க தம்பி? சும்மா ரவுண்ட் சுத்திருக்கு. சும்மா ரவுண்ட் சுத்திருக்கு. சும்மா ரவுண்ட் சுத்திருக்கா? ஒரே உப்பா இருக்குல்ல கடல் தண்ணி? ஆமா, அது ஏன் அப்படி உப்பா இருக்கு? உள்ளேனா ஃபிஷ் உப்பு போட்டுது. உள்ள பிச்சு யாரோ உப்பு போட்டாங்களா? இல்ல ஃபிஷ்ஷா? ஆமா, உப்பு போட்டுனே இருக்குது. ஓ, ஃபிஷ் அப்படியே உப்பு அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கியா? அதான் உப்பு இல்ல, சாப்பிட மாட்டேன், கொட்ட மாட்டேன், நான் கீழே போயிட்டோம். ஓ, ஃபிஷ்ஷுகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 10 உப்பு போட்டு, ஆமா, ஒரு மூட்டை உப்பு கொண்டு போயிருக்கியா? சாப்பாட்டுக்கு ஏதாவது குறைவா போட வந்து அது கொட்டிருச்சு உள்ள, அப்படிதானே தம்பி? சரி, ஃபிஷ் என்ன சாப்பிடும் தம்பி, அதை சொல்ல. சிக்கன் மட்டன். வேற எங்க போய் வாங்குவது சிக்கன் மட்டன்லாம்? சிக்கன் மட்டன்னா அட்டை குக் பண்ணிக்கோ. அதுவே குக் பண்ணிடுமா? கடலுக்கு அடியில ஒரு பெரிய அடுப்பு வச்சு அதுவே குக் பண்ணும். பெருசா குக் பண்ணுமா? ஓகே கண்ணா, அப்ப நம்ம அப்படியே கிளம்பி அங்க ஓடிடலாமா? ரெடியா? வாங்க, அப்படியே பின்னாலே ஃபாலோ பண்ணுங்க. உங்க பேர் என்னம்மா? மினுஷா. சரி, எந்த ஊர்மா நீங்க? பகேனி. தமிழ்நாட்டு மேப்ல இல்லாத பேரா இருக்க. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்கம்மா? வாட்டர் ஏஜென்சி பண்றாங்க. வாட்டர் ஏஜென்சியா? என்னம்மா? என்னது வாட்டர் தண்ணி கொதிப்போம்ல? ஆமா, அல்ல வேற ஏதோ இந்த பைப்ல இருந்து பிடிச்சிட்டு போய் ஊத்துவாங்க. எந்த பைப்ல? உங்க வீட்டுக்கு பின்னால ஒரு பைப் இருக்கு, அதுவா? வீட்டுக்கு பின்னால, வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பக்கெட்ல பைப் இருக்கும், அதுல புடிச்சு கொண்டு போவாங்க. இதத்தான் வாட்டர் கேன் சப்ளை பண்ணிட்டு இருக்காரா? இது எவ்வளவு நாளா நடக்குன்னு கேளுமா? டாடி, எவ்வளவு தூரம் நடக்குது? 5 இயர்ஸ் நடக்குது. 5 வருஷமா நடக்க அந்த கதை. இப்போ நம்ம வீட்டு பைப்பில் தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணியை நம்ம குடிக்கணுமா, இல்லை உங்கள் அப்பா கொண்டு போகிறாரு அந்த தண்ணியை குடிக்கணுமா? எங்கள் அப்பா தண்ணி கொண்டு போகிறாரு, அதான் குடிக்கணும். அதுதான் குடிக்கணுமா? குதிக்க கூடாது. ஏம்மா? தண்ணி கேன் கொண்டு போனால் குதிக்க கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். தயவு செய்து எங்கள் அப்பா கொண்டு வர தண்ணி யாராவது குடிச்சு போடாதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஏம்மா, உங்கள் அப்பா சுத்தம் இல்லாமல் பிடிச்சி போகிறாரா தண்ணி? ஆமாம். எங்கே போய் பிடிக்கிறாரு? எங்க பைப்பு பக்கத்துலயே இருக்கு, அங்க போய் புடிக்குறாங்க. ஆமாவாப்பான்னு கேளு. ஆமாவா? டாடி போய் கம்பெனில பிடிச்சி எல்லாரும் டெலிவரி பண்றேன். கம்பெனிலயா புடிக்குறீங்க? ஆமா. புடிக்குறீங்க? ஆமா. புடிக்கு. ஆமா. என்ன ரியாக்ஷன் இது? கம்பெனிலயா பிடிக்கிறீங்க? என்னம்மா அப்படி அவர் டோன் அப்படி இறங்கிக்கிட்டே போகுது. ஆமா ஆமான்னு இன்னொரு 2 வாட்டி மிரட்டி கேள்றா. டாடி, உண்மையா சொல்லுங்க, எங்க தண்ணி பிடிக்கிறீங்க? தண்ணி கம்பெனில தான் பிடிக்கிறேன். போய் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் பிடிக்குறாங்க.
உங்க வீட்ல நீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்க? எங்க வீட்ல வந்து மிஷின் தண்ணி. என்ன உங்க அப்பா போடுற கேன் தண்ணி குடிக்க மாட்டீங்களா? ஏம்மா? ஆமா, அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும் ஃபுல்லா. உன் பேர் என்ன தம்பி? உன் பேர் என்ன? அஜித் அபினவ். யாருமா? அஜித் அபினவ். என்னடா பேர் கேட்டா அச்சி தூக்கணும்னா அப்படின்னா பேரே புரிய மாட்டேங்குதா? அஜித் அபினவ். இப்போ என் பேர் என்னன்னு கேள. அண்ணாச்சி. சரிம்மா. என்ன என்ன அண்ணாச்சி? நான் வந்து பேச மாத்தி ஐபால் உன்ன மாதிரி பார்த்துனே உன்னதான் பார்த்துனே இருக்குவா. போய் ஒன்னா போய் பாக்குறேன் பாடுறா. டேய் வாரம் ஒன்னா உன் மூஞ்ச தாண்டா பாக்குறேன். போய் பார்க்கறோம் மூவில வேற போய் பாக்கியா? மூவி தான். தம்பி நான் நடிக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நீ எல்லாம் காமெடி பண்ணல. நீ காமெடி பண்ணலையா? இல்ல நீனா பண்ணிருக்க. டேய் நீ ஏதோ காமெடி பண்றயா? அதே குடும்பமா பாத்து என்ன காட்டு போட்டுக்கா. இது களவாண்டு வந்தது இன்னைக்கு தான் கிடைச்சது. அதனால இதை போட்டிருக்கேன். நாளைக்கு வேற போடுவேன். வாழ காட்டு வெக்கமா இருக்குல்ல தம்பி? என்னைய பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா தம்பி? நான் பார்க்க தான் காமெடி பீஸா இருப்பேன். நான் பயங்கர கோபக்காரன் தெரியுமில? இல்ல நீ காமெடி பீஸ் பண்ண தம்பி. இங்க பாரு தம்பி. டேய் நான் பயங்கர கோபக்காரன்டா. சரி தம்பி. வெக்கப்படுறாங்கல்ல? ஆமா வெக்கப்படுல. இது எதுக்கெல்லாம் வெக்கப்படுவாங்க? யாராவது காமெடி பண்ணாதா தம்பி. உங்க பேர் என்ன? பிரகதி. பிரகதியா? நல்ல பேரா இருக்கா. கை தட்டுங்க ரெட்டி பாப்பாக்கு. எந்த ஊர்மா நீங்க? சீர்காழி. சீர்காழி. ஏய் உங்க அப்பா என்ன 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 பண்றாங்க? என்ன வேலை பார்க்கறாங்க? டூ வீலர் பிசினஸ். டூ வீலர் பிசினஸ்னா எனக்கு புரியல. எப்படின்னா காசு கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. காசும் கொடுத்து டூ வீலரும் கொடுக்கறா. நல்ல பிசினஸா இருக்கப்பா. உங்க கடை அட்ரஸ் சொல்ல முடியுமாமா? காசு கொடுத்து வண்டியும் கொடுக்குற இந்தியாவிலே இவர் ஒரு ஆள் தானையா? தாத்தாவும் அப்பாவும். ஓ நீங்க பரம்பரையா எதை பண்ணிட்டு இருக்கீங்களா? வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு கொடுப்பீங்களா? அப்புறம் வண்டி வாங்க அந்த அளவுக்கு சோறெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேளுமா? அதை மட்டும் கட்டப்படாது. வண்டிக்கு சோறே கொடுக்க மாட்டாங்க யாரும். ஆடா முட்டாப்பையில வண்டிக்கு யாராவது சோறு கொடுப்பாங்களா? டீசல் தானே ஊற்றுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புத்திசாலி. கை தட்டுங்க ஒரு வாட்டி. பாப்பா நாம எதுக்கு சாப்பிட்றோம்? நம்மளுக்கு பசிக்கு இருந்தா சாப்பிடுறோம். அதுக்குலாம் நம்மளுக்கு பெட்ரோல் தான் ஊத்தணும். யாருக்கு? வண்டிக்கு. வண்டிக்கு பெட்ரோல்லாம் ஊத்தணுமா? கை தட்டுங்க. உன் பேர் என்ன கண்ணா? சிஷாந்த். என்னம்மா? சிஷாந்த். உன் பேர் என்னன்னு கேட்டேன். சிஷாந்த் சொல்லிட்டல. ஆமா நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? கோவப்படல. ஓ இது கோவம் கிடையாதா? உனக்கு கோவம் வருமா வராதா? வராது. நீ என்ன பண்ணா கோவப்படுவே? அடிச்சா கோவப்படுவேன். அடிச்சா கோவம் தான். நீ என்ன பண்ணுவே? அடிச்சுவேன். திருப்பி அடிச்சுடுவியா? ஒருத்தர் கோவமா இருந்தா அவங்கள நம்ம எப்படி கூலாக்கலாம்? இப்போ வந்து நான் தான் பயங்கர ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா யாராவது கோவமா இருந்தா கபால் தூக்கி அவரை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அவர் கூலாயிடுவாருங்க. உங்க வீட்டுல யார் தம்பி எப்பவுமே கோவமா இருக்கிறது? யாருமா? அப்பா. உங்க அப்பா கோவம் வந்தா என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. யார? அம்மாவா. திருச்ச முஞ்சா இருக்காரு அவர். எப்படி ஓ ஆபீஸ்ல இருந்து யாராவது போன் பண்ணும்போது கோவப்படுறாரா? இப்போ உங்க அப்பா டென்ஷன் ஆனா அவரை கூல் டவுன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூல் டவுன் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜ்ல வச்சா? ஆமா. அதான் இப்படி தக்காளி பழம் மாதிரி தலதலன்னு இருக்காரா? ஆமா. சரி உங்க அப்பா ஃப்ரிட்ஜ்ல உட்கார்ந்திருக்காரு. உங்க அம்மா எங்க இருப்பாங்க அப்போ? அப்போ அம்மா கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. கோயம்புத்தூர்லயா? தம்பி உனக்கு எந்த ஊரு? காங்கேயம். ஓ காங்கேயத்துல நீங்க என்ன பண்றீங்க? சைக்கிள் ஓட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் மொத்தம் இந்த பக்கம் திருப்பு. என்னடா ஒரு காதுல மட்டும் கடக்கம் போட்டுருக்க? ஐயா ஸ்டைலியா? ஸ்டைலியாவா? ஏய் என்னடா கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. முதல்ல ஆமாப்பா அப்படின்னா இப்போ யோ ஸ்டைலியாங்கிற. இன்னும் அடுத்துல என்னென்ன சொல்லி திட்டலான்னு முடியல இருக்கு நீ? ஆமா தாத்தா. குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக்.
உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அது சொல்லும் போத. அப்பா நெய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நெய் வேலையா? ஆமா. அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன வேலை? அது கை வேலையா? இல்ல, கரண்டி வேலை. அது கரண்டி வேலையா? ஆமா. உங்க அப்பா என்னமா நெய் வேலைங்கிறியா? அது என்னடா நெய் வேலைன்னா என்னது? நெய் வேலை நெய் தொட்டு சாப்பிடுறது. ஓ, அந்த சோத்துல நெய்யை ஊற்றி சாப்பிட்ற வேலை தான் உங்க அப்பா வேலையா? வேற எந்த வேலையுமே பார்க்கலையா? அப்பா நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அண்ணாச்சிக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லு. அண்ணாச்சிக்கு என்ன வேலை பார்த்தாலும் நீங்களே பார்க்காதீங்க. தம்பி சொந்தத்துக்கெல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அண்ணாச்சி கேட்குறாருன்னு சொல்லு. இங்க என்ன வேலை பார்க்குறீங்க அண்ணாச்சி கேட்குறாரு. நீ ஆஃபீஸில் வந்து பார்க்குறியல்ல, ஆமா. என்ன பார்க்குற? டேய் நெய் அது கூட தெரியாதுயா. தம்பி ஒரு 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 பெரிய மனுஷனை போய் நீ இப்படி திட்டலாமா? ஏன் அப்படி மிரட்டுற? அவர் பயந்துட்டாருன்னா என்ன சரி வெளியே ஓடிட்டு வரல? பயப்படாது. அழுவாரு. அழுவாரா? எப்படி அழுவாரு? எப்போ அழுதுருக்காரு அந்த மாதிரி? அம்மா அடிச்சு வரு. ஆபீஸ்ல உட்காந்து லேப்டாப்பையும் பேப்பரையும் வாண்டிக்கிட்டே இருந்தா எப்படா நெய் வரும்? ஐயோ இல்ல, அவங்க நெய் செய்யறாங்க. நெய் செய்யறாங்களா? நெய் கம்பெனி ஓனர் பையனா நீ? ஆமா. ஆமா. நீங்க யாராவது நெய் உங்களுக்கு நீங்க என்னைக்கா செஞ்சிருக்கீங்களா? ஆமா. இதுவரைக்கும் யாரும் நெய் செய்ய தெரியாதவர்கள் இப்ப தம்பி சொல்லித்தர மாதிரி செஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பண்ண தம்பி நீ சொல்றாங்கண்ணா, நெய் வந்து நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுமா எல்லாருக்கும். தப்பால வச்சு தப்பா பக்கத்துல வச்சீங்கன்னா அது பார்த்து இப்படின்னு ஒழுகும். அப்படி செய்யணும். நெய் செய்ய விரும்புபவர்கள் ஒரு காலி டப்பாவை வாங்கி கொண்டு இவங்க கம்பெனியில கொண்டு ஒரு விசிறுக்கு கீழே வைங்க, அப்படியே ஒழுகும். நிறைஞ்ச உடனே மூடிட்டு சத்தம் கட்டாம வீட்டுக்கு கிளம்பிடுங்க. கம்பெனியை காப்பாத்திடுவோம் போல் இருக்கவன். உங்க ஆட்சி என்ன பண்றாங்க? டீச்சர் வேலை. ஆட்சி டீச்சரா? பக்கத்துல இருக்கிற ஒரு யங் பாய், அவர் யாருமா? எங்க தாத்தா. தாத்தாவா? ஓ தாத்தான்னு சொல்றல. ஆமா தாத்தானா நான் நிறைய தாத்தாவை பார்த்துருக்கேம்மா. முடியெல்லாம் வெள்ளையா இருக்குமே. உங்க தாத்தா முடி கருகருன்னு இருக்கு. எப்படி இப்போ உங்க அப்பாவை பாரு. உங்க அப்பாவுக்கு முடி கம்மியா இருக்கு. ஆமா. உங்க தாத்தாவுக்கு முடி நிறைய இருக்கு. அது எப்படின்னு கேட்குறேன். அவங்க முடிய வளர்த்திருக்காங்கல்ல, அதனாலதான். முடிய வளர்த்தாங்களா வாங்கினாங்களாமா? தாத்தா கிட்ட கேளு, முடிய வளர்த்தீங்களா வாங்குனீங்களா தாத்தான்னு கேளுறான். வாங்கியிருக்கு. பாட்டிக்கிட்ட இப்ப கேளுமா. ஆமா. தாத்தாவுடைய ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேளு. ஆச்சி, தாத்தாவோட ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆச்சி? இப்ப பிடிக்கலமா, முதல்ல ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பிடிக்கலையா? என்ன சரியா புரியல? எங்க தாத்தா அவுத்த உடனே முடிக்கு இப்படி வந்து வளர்ந்த மாதிரி தான் இருக்கும். தாத்தா வீட்டுக்கு கம்பெனில இருந்து வீட்டுக்கு வந்து கழட்டுவான இருக்கியா எங்க தாத்தாக்கு முடி? என்னையா நீ தாத்தா பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? எங்க தாத்தா அப்படியே கலட்டி எடுத்த உடனே உள்ள இருந்து 5 முடி நிக்கலாம். நிக்க இல்லையாமா? அதுக்கு பேர் நிக்கு கிடையாது, விக்கு. சரி விக்குன்னு ஒண்ணு இருக்கு, அவன் தெரியுமா தெரியாதா? விக்கு வந்து விக்ஸ் தலைக்கு தடவுறது. உங்க மம்மி பேர் என்ன? ரமிசா. உங்க அப்பா பேர் என்ன? முத்தரஸ். முத்தரசு. உங்க அம்மா பேரு? ரமிசா. அது எப்படி பாப்பா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? சரி டாடி உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காருன்னு கேளுமா. மம்மி டாடி ஏதாவது உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா? தந்திருக்கேன். ஒரு 5 சொல்லு. சாரி. சரி. ரிங்கு. எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டமாக தான் வந்திருக்கு. ரிங்கு, சாரி, பிரேஸ்லெட் வாங்கி தந்தேன். பிரேஸ்லெட். தண்ணி காசு தண்ணியா செலவாயிருக்கையா? டேடி கிட்ட மம்மி உங்களுக்கு ஏதாவது வாங்கி தந்தாங்களான்னு கேளுமா. டாடி மம்மி உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க? நான் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன வாங்கி கொடுத்துருக்கா? போட்டிருக்க ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தாதான். அது என்னமே கேட்கும்போது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்றாரு. டெய்லி அப்படிதான் வீட்டில் சொல். போதி நான் அசிங்கமாக ட்ரெஸ் போடுறேன், உனக்கு என்னன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படி சொல்கிறாப்ல. ஆமாம் கிட்டத்தட்ட அவர் எப்போவுமே வீட்டில் சுமாராக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போடும்போது ஏங்க இப்படி ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது பாடி நான் அப்படி தான் போடுவேன் அப்படி சொல்கிறாரா? ட்ரெஸ்ஸை வந்து நான் இப்படி தான் போடுவேன் அப்படிங்கும்போது உங்கள் அம்மா என்னம்மா சொல்கிறாங்க?
அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்க அப்பாவுக்கு டக்குனு கோவம் வந்துருமே. ஆமா, கோவம் வந்து என்ன பண்றாரு? அதுக்கெல்லாம் மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. கோபமே வராதா அவருக்கு உங்க அப்பாக்கு? எப்பவுமே கோபப்பட மாட்டார். இந்தியாவிலே கோபமே வராத ஒருத்தர் உண்டென்றால் அது மிஸ்டர் அவர் பேர்ல முத்தரசா. முத்தரசு மட்டும்தாங்க. அவர் கைத்தட்டுக்க ஒரு வாட்டி. அது கோபமே வராதுன்னு எனக்கு தெரியும் பாப்பா. ஆனா போன வாரம் மட்டும் ஒரு விஷயத்துக்காக கோவப்பட்டார். அது எதுக்கு தெரியல, எதுக்கு சண்டை பார்த்தாங்கன்னு தெரியல. ஜிஆர்டிக்கு அன்னைக்கு போகும்போது மம்மி காசு இல்லைன்னு கிளம்புற நேரத்துல லாஸ்டா இந்த விஷயத்த சொல்றாங்க. நடந்திருக்கலையா? அப்புறம் என்ன, கடைசி நேரத்தில் கடைக்கு நகை கடைக்கு கிளம்புற நேரத்தில் கடைசியில் அப்பா ஐயோ பர்சில் துட்ட காணுமே அப்படின்னு இருக்கு. மம்மி கோவம் வந்துச்சு. எங்க மம்மிக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னவா பண்ணாங்க? அடிப்பாங்க, கிள்ளுவாங்க. யார? டாடிய அடிப்பாங்க, கிள்ளுவாங்க, உதைப்பாங்களா? எப்படிமா? கால் வச்சு. குழந்தைகள் ரொம்ப அட்டகாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அட்டகாசமான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். சரி ரைட். உங்க அம்மா என்ன பண்றாங்க? காணி கிளாஸ் இருக்குதுல, கேண்டி கிரஷா விளையாடுவாங்க. எப்ப பார்த்தாலும் மொபைல்ல விளையாண்டுட்டு இருக்காங்களா? இல்ல, ஐபட்ல தான் அது. சரி, உங்க வீட்டுல சோறு பொங்குறது யாரு தம்பி? எங்க அப்பா குட்ட பண்ணுவாங்க, எங்க அம்மா குட்ட பண்ணுவாங்க. அம்மா அப்பா பண்ணுவாங்க, அம்மா அப்பா. இப்ப யார் சமைக்கிறது நல்லா இருக்கு? உங்க அப்பா சமைக்கிறது நல்லா இருக்கா, அம்மா சமைக்கிறது நல்லா இருக்கா? அப்பா தமிழுக்கு நல்லா இருக்குது, எங்க அம்மா தமிழுக்கு. உங்க அப்பா சமைக்கிறதுல எது நல்லா இருக்கு? சூப்பரா. எதுமா சூப்பரா இருக்கு? மாய்க்கு சாப்பிடாதா? சாப்பிடக்கூடாதா? ஆமா. ஏம்மா? சாப்பிட்டா நம்மளுக்கு வயிற்று வெடிச்சிருமா. வயிறு வெடிச்சிருமா? ஐயோ, இது யார் சொன்னா? அது வந்து நியூஸ்லயே சொல்லிட்டாங்க. நியூஸ்ல சொல்லிட்டாங்க. கையை தட்டுக்கங்க. தம்பி, இப்போ நீ படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போற? கட்சி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சேனல் போயிட்டு செகண்ட் சேனல் போயிட்டு நெக்ஸ்ட் டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போவான். ஒரு நிமிஷம் இருடா தம்பி. இந்த இதை மாற்றி விட்டுருமா? அதுக்கு வந்து போனாலே ஓ, காஞ்சனா படம் பார்த்தியா நீ? ஆமா ஆமா. என்ன பாட்டு அது? அவ இவன் தம்பி பாட்டு போட நீங்க எல்லாரும் ஏ போடணும்னா அப்ப ஆரம்பிடா தம்பி, ஆரம்பிடா. தெரியாது. தெரியாதா? வேற ஏதாவது பாட்டு பாட. செல்ஃபி பிள்ளை கிமியா உம்மா உம்மா, செல்ஃபி பிள்ளை கிமியா உம்மா உம்மா. செல்ஃபி பிள்ளை கியாமியா உம்மாவா? டாடிக்கு டம்பாக்கு டம்பாக்கு ஏடா ஏடா ஏடா. எப்படி ஆடுன? டான்ஸ் நான் பிட்டில்ல. எப்படி பிட் பண்ணி இப்படி ஆமா. இப்படி பண்ணி இப்படி அடிச்சுக்கணுமா? அது பேர் ஒப்பாரிடா, டான்ஸ் கிடையாது. இல்ல, பிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிட்னா கை வச்சிட்டு. எப்படி டான்ஸ்னா எப்படி ஆடணும்? ஆடி காட்டுறா. பிட்டா தன்னனகா நகா பிட்டா. ஏய் வாடா, ஒரு பீஸ் செஞ்சு காட்டுறா. அபேரியா தன்னனகா டக்கா அப்படியே அபிதா. அப்படிதான் ஆடணுமா? அப்ப நம்ம மொக்கையா தான் ஆடி இருக்கோம். சரி, உங்க மம்மி உங்க டேடி எப்படி என்ன கூப்பிடுறாங்க? உங்க மம்மி வந்து எப்படி கூப்பிடுறாங்க? அம்மா வந்து அப்பாவை எப்படி கூப்பிடுறாங்க? செல்லக்குட்டி பாங்லி உம்மா. செல்லக்குட்டி பாங்லின்னு உம்மாவா? எங்க எப்படி இன்னொரு வாட்டி சொல்லு. செல்லக்குட்டி பாங்லி உம்மா. எல்லாரும் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குட்டி கஃபேக்கு போகணும். சரியா? வாங்க. Chutti